ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? நம்முடைய மாடி தோட்டத்தில் இன்னைக்கு நமக்கு ஒரு முள்ளங்கி கிடைச்சிருக்குங்க. பறிச்சிடலாம். ஆடி பட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீட்டில் இருந்த பழைய விதைகள் எல்லாம் தூவி விட்டுருந்தேன். அதில் இந்த முள்ளங்கி செடிகள் வந்து இப்போ ஒரு முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எங்கள் 2 பேருக்கும் ஒரு வேளைக்கு சாம்பாருக்கு இந்த முள்ளங்கி போதும். இந்த முள்ளங்கி கூட நான் அப்படியே விட்டேன்னா இன்னும் பெருசாகும். ஏன்னா இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப எலசா இருக்குது. நான் மாடி தோட்டத்தில் எந்த காய்கறியுமே நான் வந்து முத்த விடுறது கிடையாது. நாம் ஒன்றும் வியாபாரம் பண்ண போகிறதில்ல. காய்கறிகள் எல்லாம் பெருசாகிட்டு இடம் நிறைய வரணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் மாடி தோட்டத்தில் காய்கறிகள், கீரைகள் எல்லாமே எலசாக இருக்கும்போதே எடுத்தோம்னா அந்த சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முள்ளங்கியோ நல்ல வாசனையோட சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹாப்பி கார்டனிங். பபாய்.